தூதுவளையில அரைச்சி தொண்டையில தான் நினச்சி மாமங்கிட்ட பேச போகிறேன் மணிக்கணக்கா. இந்த மாதிரி சளி பிடிச்சு தொண்டை கட்டி இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஹோம் ரெமெடி தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்றது தான் இல்லையா? பிரணவுக்கு நல்ல நெஞ்சு சளி கட்டி இருந்தது. அந்த வீக் ஃபுல்லாக தூதுவளையும் கிடைச்சதுனால தூதுவளையில் ரசம், ரொட்டி, கஷாயம்னு வச்சு கொடுத்தேன். அவன் மெடிசன்ஸும் எடுத்துக்கிட்டான், ப்ளஸ் இதுவும் கொடுத்தேன். 1 வீக் ஆச்சு சரியாகிறதுக்கே. இந்த செடி முழுதும் இலையில கூட முள் நிறைய இருக்கும், கவனமாக பறிக்கணும். ஒரு சிசர் வச்சு கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கொழுந்து இலையா இருக்குன்னா கூட முள் ரொம்ப குத்தாது, கையிலே பறிக்கலாம். பெரும்பாலும் தூதுவளை ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூதுவளை ரொட்டிங்கிறது நிறைய பேருக்கு புதுசா தெரியுது. இந்த தூதுவளை ரொட்டியை குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட வச்சிடலாம். 1 or 2 சாப்பிட்டா கூட போதும். மழைக்காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அம்மாக்கள் நாம இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் இங்கே காட்டுற அளவில் 4 குட்டி ரொட்டி வந்தது. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம், அதாவது புழுங்கல் அரிசி. இதை கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே இந்த தூதுவளை இலையையும் கழுவிட்டு அரைச்சிக்கலாம். இலையை கழுவும் போது அமுத்தி பிடிச்சிடாதீங்க, கையில் முள் குத்திடும். பாருங்க, இது சின்ன இலையா இருந்தாலும் அதில் பின்னாடி எல்லாம் முள் இருக்குது. சின்ன வயசுல இந்த தூதுவளை ரொட்டி மாதிரியே முள் முருங்கைன்னு ஒரு மரம் இருக்கும். அதோட இலைய வச்சு நரம்பெல்லாம் நீக்கிட்டு ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கெல்லாம். மேலூர்லேருந்து காங்கேயம் வந்துட்டு அந்த மரத்தை நான் இங்கே எங்கேயுமே பார்க்கல. அதோட அனதர் வெர்ஷன் தான் இந்த ரொட்டின்னு நினச்சிப்பேன். டேஸ்ட் கூட ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். அரிசி ஊற வச்சு செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா கூட நீங்கள் தோசை மாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெயில் இலையை வதக்கிட்டு அரைச்சு அப்புறமா மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த 1/2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 20 இலை இருக்கும், அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் உப்பு, சீரகத்தை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் மாவில் கலந்துட்டேன். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ரீன் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கெட்டியாக ஆட்டியிருந்தோன்னா ரொட்டியாக தட்டி எடுத்துருக்கலாம். நான் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டேன், ஸோ தோசையாக வாத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தோசை ஊற்றி பார்த்தேன், சரியாக இழுக்க வரலை. ஸோ அடுத்த தோசையிலேருந்து கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி கலந்துக்கிட்டேன். இதை உணவே மருந்துன்ற கான்செப்டில் நம்ம சாப்பிட்றோம். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. நம்மளோட தூதுவளை ரொட்டி, தூதுவளை தோசை, தூதுவளை அடை, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், ரெடி ஆயிடுச்சு. எங்கே அந்த 4வது தோசைன்னு கேட்காதீங்க, நான் சுடும்போதே டேஸ்ட் பார்க்குறேன்னு சாப்பிட்டுட்டேன். இந்த டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம தூதுவளை ரசம். இதுக்கு 6-7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 1 பச்சை மிளகாய். நீங்கள் காரம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை பச்சை மிளகாய் சேர்க்காதவங்களா இருந்தால் வரமிளகா கூட ஒன்று சேர்த்துக்கலாம். இது கூடவே 10-15 தூதுவளை இலையை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு ஒரு எலுமிச்சை அளவு புளியை கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட 3 நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அதையும் புளி கூட கல் உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம்.
எல்லாத்தையும் கரைச்சாச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நாம் அரைச்சி வச்சதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூளையும் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி ஆயிலோட பிளெண்ட் ஆனதும் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி தக்காளியை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு சரியா இருக்கான்னு பார்க்குறேன். கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரசம் நுரைச்சி வந்ததும் மல்லித்தழையை போட்டு ஃப்ளேவர்ஸ்லாம் வெளியில் போயிடாமல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். என்ன மக்களே, மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெளியில் போகிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்குமே கூட சளி பிடிக்கும். அந்த தொந்தரவை சரி பண்ணுறதுக்கு நாமும் தூதுவளை ரசம் ரொட்டி ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாமா? அப்போதைக்கு தேடிட்டு இருக்க வேண்டாம். இப்போவே வீடியோவை ஒரு லைக்கை போட்டு சேவ் பண்ணி வச்சுடுங்க. அடிக்கடி குழந்தைக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷமூஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.